அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்குது. தேர்தல் ஆணையமானது உட்கட்சி விவகாரங்கள்ல நீங்க விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மோகன் வணக்கம். நேர்மின் குழு நேயர்களுக்கும் அண்ணன் பஞ்ச் மாரிமுத்து அவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளருக்கு தொடர்பான அந்த விசாரணையை தேர்தல் ஆணையம் விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால தடையை போட்டிருந்தாங்க. அதை மேல்முறையீடு செஞ்சு இன்னைக்கு ஒரு தீர்ப்பை அதிரடியா கொடுத்திருக்கிறாங்க. இது அதிமுக பொதுச் செயலாளர் வழக்கு தொடர்பான அந்த விசாரணை தேர்தல் ஆணையம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? எதிர்பார்த்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக இந்த தீர்ப்பு வந்திருப்பதாக பார்க்கிறோம். உறுதி அந்த தீர்ப்பை அதிமுக தொண்டர் என்ற முறையில வரவேற்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இந்த தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தேர்தல் ஆணையத்திற்கு போனோமே தேர்தல் ஆணையம் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டுதான், அதாவது புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய பைலாவுக்கு உட்பட்டுதான் நீங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க. ஒருவேளை அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆவணங்களை கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. இது ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமி அவரால் கொடுக்க முடியாது, அவர் பொதுச் செயலராகவும் நீடிக்க முடியாது. அதனாலதான் இடைக்காலமாக பெறப்பட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் வாயிலாக தற்காலிகமாக எத்தனை நாட்களுக்கு இருக்க முடியுமோ அத்தனை நாட்களுக்கு நம்ம அதிமுகவுடைய பொதுச் செயலர்னு சொல்லிட்டு நம்ம காலத்தை ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு முதல் முடிவுரை எழுதும் விதமாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டு கழகத்தினுடைய மக்களவை குழு தலைவர் முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஓபிஆர் அவர்கள் மற்றும் அண்ணன் பெங்களூரு புகழேந்தி அவர்கள் உட்படவர்கள் இந்த வழக்கை மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் கட்சியினுடைய உள் விவகாரங்களை விசாரிக்கலாம் என்கின்ற உத்தரவு வந்திருக்கிறது. ஆகையினால விரைவில் கட்சியில ஏற்கனவே நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லிட்டாரு, கட்சியை நான் கைப்பற்றுவேன் எந்த இடத்துலயும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லல, இரட்டை இலைய கட்சியை தொண்டர் இடத்துல ஒப்படைப்பேன்னு சொன்னாரு. அதற்கு உண்டான காலம் கணிந்து விட்டதாக பார்க்கிறோம். இல்ல, தேர்தல் ஆணையமே எடப்பாடி பழனிசாமி மனு அவர் தள்ளுபடி பண்ணுங்க, அவர் யூகத்தின் அடிப்படையில் தான் இதை போட்டிருக்காரு அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரு பொதுச் செயலராக அவர் அங்கீகரிச்சது யாரு? தேர்தல் ஆணையம் தானே சொல்றாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு இடைக்காலமாக உங்களை நாங்க அங்கீகரிக்கிறோம், அதே போல இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுதான் இந்த மாற்றங்கள் பூரான்னு சொல்லிட்டோம். அந்த விஷயத்தையுமே குறிப்பிட்டுதான் அவங்க சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தற்போது என்ன சொல்றாரு, தேர்தல் ஆணையமே இங்க கட்சி விவகாரத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா இவர் எதுக்கு ரெட்டலையை கேட்டு அங்க தேர்தல் ஆணையத்துக்கு போறாரு? கட்சிக்கு பொதுச்சார் நான் தான் சொல்லி அங்கீகரின்னு சொல்லி ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு போறாரு? இவர் பாடு கோர்ட்லயே கட்சியை நடத்திட்டு போக வேண்டியதானே? இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதாவது எப்படின்னா, இப்படி இடைக்கால தடையா போட்டு நிப்பாட்டிட்டோம்னா நம்ம பொதுச் செயலாளரை தொடர்ந்து நீடிச்சுக்கலாம், இந்த தேர்தல் ஆணையம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பொதுச் செயலாளர்ங்கிற பதவியில் நம்ம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவருக்கு வந்ததுனாலதான் அந்த யூகத்தின் அடிப்படையில ஏதோ தேர்தல் ஆணையம் விசாரிச்சு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா நமக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு வந்துருமா ஒரு பயத்தின் அடிப்படையில அவரு அந்த யூகத்தின் அடிப்படையில அவர் இப்ப இடைக்கால தடைக்கே அவர் கோரினது. தேர்தல் ஆணையமும் அவங்களுடைய விஷயத்துல கரெக்டா இருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, இரட்டை இலை சின்னத்தை நாங்க பத்தி அதோட விசாரணை நாங்க நடத்த போறோம். யூகத்தின் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கை கொடுத்திருக்காரு, அவருடைய மனுவை நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இப்ப குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நெஞ்சு குறுகுறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில நீடிக்க முடியாது, ரொம்ப குறுகிய காலம். பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாக்கக்கூடிய காலம் கணிந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணைக்கு போறாங்க, ரெட்டலை சொந்தமாக விசாரணைக்கு போறாரு, இல்ல அவர் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாத அந்த விசாரணை நடக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்கும், ஏப்பா உங்க கட்சி விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும், ஆனா நீங்க வெறும் 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு வேற யாரும் அந்த பதவிக்கு உச்சபட்ச அதிகாரமாக சொல்லக்கூடிய பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட முடியாத அளவுக்கு சட்டத்திட்ட விதிகளை மாத்திருக்கீங்களே. 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி சட்டத்திட்ட விதிகளை மாத்தி உங்களுக்கு முன்பாகவே முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களிடத்துல அரசியல் பண்ற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு போட்டியாக வந்துருவாங்க, ஒருவேளை தேர்தல் அவர் இருந்தா கூட ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அவரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டு
வேறு யாரும் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு நான் மட்டுமே போட்டிட்டு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சுயநலத்தினால கட்சி விதியை மாத்திருக்கீங்க, அதனால உங்களுடைய தேர்வு செல்லாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லும். இறுதியாக சொல்லக்கூடிய தீர்ப்பு இதுதான். இன்னைக்கு நம்ம அதை சொல்லிட்டோம். தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய தீர்ப்பு இதுதான். இதான் வரப்போகுது. கட்சி பழையபடி ஒருங்கிணைப்பாளருடைய கட்டுப்பாட்டுல தான் போக போகுது. அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக வழக்கமா நிதியை வச்சு நீதியை வளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூவ் பண்ணாரு. எல்லா இடத்துலயும் நிதியே நீதியை விலைக்கு வாங்கிறாது இல்ல, நீதி நிக்கத்தானே செய்யும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் சொல்றாங்க. அதுதான் தற்பொழுது நடந்திருப்பதாக ஒரு ஆணித்தரமாக நம்பப்படுகிறது. நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி வச்ச வாதங்கள் அங்க அங்க நீதிமன்றம் ஏத்துக்கும்படியா இல்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கான ஆதரவு தொடர்ந்து நீடிக்குது, நான் ஒற்றை தலைமையில சிறப்பா செயல்படுறேன், இந்த தேர்தல் நெருங்குற காலகட்டத்துல இரட்டை இலை சின்னம் முடங்கிருச்சுன்னா கட்சிக்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு சொல்லிதானே அவர் வாதத்தையே வச்சாரு. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன காரணம் குழந்தை மாதிரிங்க அவரு. எனக்கு இது வேணும்னு சொல்லி அடம்பிடிப்பாரு. அதற்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும், திறமையை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கல. ஒரு இடைக்காலமாக ஒரு அசாத்தியமான சூழ்நிலையில முதலமைச்சர் பதவியை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்றாரு. அந்த முதலமைச்சர் பதவியை காப்பாத்துறதுக்கு 4.5 வருஷம் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் 3 தடவை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்துறாரு. அவருக்கு துரோகம் பண்றாரு. தொண்டர்கள் கட்சியினுடைய உச்சபட்ச தலைமையை தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற விதியை மாத்தி தொண்டர்களுக்கு துரோகம் பண்றாரு. இப்படி துரோகத்தவே தன்னுடைய வாழ்நாள் தொழிலாக செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சின்னத்தை பத்தி கவலைப்படுறாரு. சின்ன வீணா போயிடும், நாங்க அப்படி தேர்தலில் நிக்கிறது, கட்சியினுடைய நிலை மிக மோசமா போயிரும் சொல்றாரு. உங்களுக்கு கட்சி மீது அக்கறை இருந்தா ஏன் கட்சியை பிளவுபடுத்துறீங்க? ஏன் நம்பிக்கை துரோகம் பண்றீங்க? அப்படி யோசித்து பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி மட்டும் யோசிக்கவே மாட்டாரு. அவரை யோசிக்க மாட்டாரு. இப்ப இந்த வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தொடுத்த வழக்குல இப்ப எடப்பாடி பழனிசாமி நல்லா சிக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லி உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கை போட்டு அதையும் தேர்தல் ஆணையம் விசாரிக்காம தவற விட்டது. இப்படி எல்லாத்தையும் விசாரணை நடத்துக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது எடப்பாடி பழனிசாமினால ஒண்ணுமே செய்ய முடியல. மொத்தத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனக்கு ஆகாதவங்க எல்லாருமே கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க அப்படிங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும். ஒண்ணு, கட்சியிலிருந்து எல்லாத்தையுமே நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரே கையெழுத்துல போட்டுடலாம். ரெண்டாவது, என்னைய கட்சியிலிருந்து நீக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும் அவரு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. யாரும் அவர் பின்னாடி போகவும் மாட்டாங்க. ஆனா இன்னைக்கான தீர்ப்பு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு தீர்ப்பாதான் அன்னைக்கு பார்க்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு நேர்மைக்கான ஒரு நீதிக்கான ஒரு நீதியை இன்னைக்கு நம்ம நிலைநாட்டி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு. அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகத்துலதான் இன்னைக்கு இருப்பாங்க. இன்னைக்குதான் அதிமுக தொண்டர்களுக்கு தீபாவளி, இன்னைக்குதான் அதிமுக தொண்டர்களுக்கு பொங்கல், இன்னைக்குதான் அதிமுக தொண்டர்களுக்கு இருவரும் தெய்வங்களை வணங்கக்கூடிய நாள் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, பல நாள் 2017 என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுல முதலமைச்சராக பதவியேற்றாரோ, அதற்கு பின்பு இரட்டை தலைமையாக எப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாரோ, அன்னையில இருந்து அதிமுக தொடர்ந்து தொய்வுலதான் இருந்துச்சு. எப்படா அதிமுகவுக்கு எழுச்சி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க. இப்ப போதா குறைக்கு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு, பெற்றுச்சு, என்டிஏ கூட்டணி பலமா இருக்கிறாங்க, திமுக அவங்க கூட்டணி இன்டாக்டா வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து 2026 காலத்துக்கு எப்படி நம்ம போறோம்னு சொல்லி ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தொண்டர்களுக்கு வாயில சர்க்கரை போடுவது போல, லட்டு எடுத்து வாயில ஊட்டி விடுவது போல மிகப்பெரிய ஒரு பொன்னான ஒரு தீர்ப்பாக, தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக, தொண்டர்கள் எதிர்பார்த்த தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அதை இருக்கரம் கூப்பி நம்ம வணங்கி அதை ஏத்துக்கிறோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த இடையிலேயே ஒரு இடைக்கால தீர்ப்பாவே நம்ம வாங்கிட்டோம், அதை வச்சு நம்ம கட்சியை நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இடைக்கால தடையை வாங்கியிருக்கோம். இந்த முறையும் நம்ம நிரந்தரமா ஒரு தடையை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருப்பாரு. அவர் நினைப்பு பொழப்பு கெடுத்தது மாதிரிதான் இன்னைக்கு ஒரு தீர்ப்பே இருக்கு. ஆமா, வாராசா வா, நீ எந்த வழியில போனியோ, நீ எந்த வழியில போய் எல்லாம் சரி பண்ணியோ, நீ எந்த வழியில போய் உனக்கு தேவையான பூரா செஞ்சுக்கிட்டியோ, அதை பூரா இன்னைக்கு தொண்டர்களுக்காகவும் அதிமுகவுடைய நலனுக்காகவும் கழக ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பாதையில பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனா தர்மத்தின் வழியில நம்ம பயணிக்கிறோம். அதர்மத்தின் வழியில எடப்பாடி பழனிசாமி பயணிச்சாங்க. நம்ம தர்மத்தின் வழியில பயணிக்கிறோம். இறுதியில தர்மம் தான் வெல்லும். கழக ஒருங்கிணைப்பாளர்கள் தான் 2026 அதிமுகவுடைய தலைமையாக மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட தேர்தல் களத்திற்கு போவாரு. முதலமைச்சர் வேட்பாளராகவும் கழக ஒருங்கிணைப்பாளர்கள் தான் இருப்பாங்க. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைவது 100% உறுதி. எடப்பாடி பழனிசாமி எந்த பக்கமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காரு. இனி வேணா மேல்முறையீடு தான் அவங்க செய்வாங்க தவிர
மத்தபடி வந்து எதுவுமே செய்ய முடியாது. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க, உட்கட்சி விவகாரங்களை வந்து இப்ப உட்கட்சி விவகாரமோ ஏதோ ஒண்ணு, இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் வழக்க வந்து விசாரிக்கிறதுக்கு தனியா வந்துருவாங்க. அது என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இரட்டை இலச்சின வழக்கு தேர்தல் ஆணைய கையில தான் இருக்குது, அதை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி எடப்பாடி பழனிசாமி அடுத்த மூவா என்ன எடுப்பாரு? கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் அவர்களுடைய முகநூல் பதிவு தான் நமக்கு ஞாபகம் வருது. நீ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டியது ஒண்ணு வீட்டில் இருப்பதா இல்ல சிறையில் இருப்பதா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த சூழ்நிலையை நோக்கிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இடையிடையே இடைக்கால தடையை வாங்கி இடைக்கால பொதுச் செயலாளர் இருந்து நம்ம நிரந்தரமா ஆயிரம்னு சொல்லி அவர் கனவு கொண்டாரு. அந்த கனவை எல்லாம் தகர்த்தெறிஞ்சிருக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்குங்கிறத போக போக நம்ம பார்க்கலாம். நன்றி மோகன். நன்றி.